சொல்லும் பொருளும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு வாசித்தல் மட்டும்தான் இருக்கும். வேணுன்றவங்க கேட்டுக்கோங்க. புதுப்பெயர் அப்படின்னா புதுமழை, புதுப்பெயர் அப்படின்னா புதுமழை. ஆறுகளி அப்படின்னா வெள்ளம், ஆறுகளி அப்படின்னா வெள்ளம். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல், கொடுங்கோல்னா வளைந்த கோல். புலம்பு அப்படின்னா தனிமை, புலம்புனா தனிமை. கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை, கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை, தலையில் சூடும் மாலை தான் கன்னி. கவுள் அப்படின்னா கன்னம், கவுள்னா கன்னம். அமலன் அப்படின்னா ராமன், அமலன் அப்படின்னா ராமன். இளவல் அப்படின்னா தம்பி, இளவல் அப்படின்னா தம்பி. நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல், நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். துன்பு அப்படின்னா துன்பம், துன்பு அப்படின்னா துன்பம். உன்னேல் அப்படின்னா எண்ணாதே, உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. அனகன் அப்படின்னா ராமன், அனகன் அப்படின்னா ராமன். உவா அப்படின்னா அம்மாவாசை, உவா அப்படின்னா அம்மாவாசை. உடுபதி அப்படின்னா சந்திரன், உவா அப்படின்னா அம்மாவாசை. உடுபதி அப்படின்னா சந்திரன். செற்றார் அப்படின்னா பகைவர், செற்றார் அப்படின்னா பகைவர். கிளை அப்படின்னா உறவினர், கிளை அப்படின்னா உறவினர். நவமதி அப்படின்னா புதுமையான ஒளிமயமான அறிவு, நவமதி அப்படின்னா புதுமையான ஒளிமயமான அறிவு. வசி அப்படின்னா உயர்ந்த, வசி அப்படின்னா உயர்ந்த. மகுடன் அப்படின்னா தலைவன், மகுடன் அப்படின்னா தலைவன். அடவி அப்படின்னா பெருகுதல், அடவி அப்படின்னா பெருகுதல். மதம் தவிர, மத தவிர அப்படின்னா முனைப்பு நீங்க, மத தவிர அப்படின்னா முனைப்பு நீங்க. மதம் தவிர, மத ப்ராக்கெட்டில் இருக்கும், அதாவது மத தவிரன்னு இருக்கும், முனைப்பு நீங்க. திரவியம் அப்படின்னா செல்வம், திரவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்வம். ஓகேவா. வெகுளி, வெகுளி அப்படின்னா சினம், வெகுளி அப்படின்னா சினம். புனை அப்படின்னா தெப்பம், புனை அப்படின்னா என்னது தெப்பம். திரு அப்படின்னா செல்வம், திரு அப்படின்னா செல்வம். வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே, வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே. வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள், வள்ளியோர் அப்படின்னா என்னது வள்ளல்கள். வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள், வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள். வித்தி அப்படின்னா விதைத்து, வித்தி அப்படின்னா விதைத்து. உள்ளியது அப்படின்னா நினைத்தது, உள்ளியது அப்படின்னா நினைத்தது. உரன் அப்படின்னா வலிமை, 2 சுழியின். உரன் அப்படின்னா 2 சுழியின் உரன், அதாவது ரா ஃபஸ்ட்டு சின்ன ரா, அந்த தாமரைக்கு வருள்ள அந்த ரா. இன் 2 சுழியின், மனசுக்கு வருள்ள அந்த ரா, அந்த இன். உரன் அப்படின்னா வலிமை. வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம், வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம். காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல், காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல். களன் அப்படின்னா யாழ், இசைக்கருவி, களன் அப்படின்னா யாழ் அப்படின்ற இசைக்கருவி. கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை, கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை. மழு அப்படின்னா கோடரி, மழு அப்படின்னா கோடரி. மலிவிழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த, மலிவிழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த. ஓகேவா. கலிவிழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா, கலிவிழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா. பழிவிழா அப்படின்னா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா, திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா தான் பழிவிழா. ஒளி விழா அப்படின்னா ஆரவார விழா, ஒளி விழா அப்படின்னா ஆரவார விழா. மடநல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள், மடநல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல், வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல். கழி அப்படின்னா உப்பங்களி, கழி அப்படின்னா உப்பங்களி. செரு அப்படின்னா வயல், செரு அப்படின்னா வயல். கொள்ளை அப்படின்னா விலை, கொள்ளை அப்படின்னா விலை. என்றூள் அப்படின்னா சூரியனின் வெப்பம், என்றூள் அப்படின்னா சூரியனின் வெப்பம். விடர அப்படின்னா மலை வெடிப்பு, விடர அப்படின்னா மலை வெடிப்பு. கதழ் அப்படின்னா விரைவு, கதழ் அப்படின்னா விரைவு. உமணர் அப்படின்னா உப்பு வணிகர், உமணர் அப்படின்னா உப்பு வணிகர். எல்வளை அப்படின்னா ஒளிரும் வளையல், எல்வளை அப்படின்னா ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப, தெளிர்ப்ப அப்படின்னா ஒளிப்ப. விழியறி அப்படின்னா குரல் கேட்ட, விழியறி அப்படின்னா குரல் கேட்ட. ஞமளி அப்படின்னா நாய், ஞமளி அப்படின்னா நாய். வெறிய அப்படின்னா அஞ்சிய, வெறிய அப்படின்னா அஞ்சிய. மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன், மதற்கயல் அப்படின்னா அழகிய மீன். புனவன் அப்படின்னா காணவன், புனவன் அப்படின்னா காணவன், 2 சுழின. அல்லல் அப்படின்னா சேரு, அல்லல் அப்படின்னா சேரு. பகடு அப்படின்னா எருது, பகடு அப்படின்னா எருது. புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல், புரிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல். கண் அப்படின்னா கணு, கண் அப்படின்னா கணு, 2மே 3 சுழியின். விரல் அப்படின்னா ஆடவர் கை பெருவிரல், விரல் அப்படின்னா ஆடவர் கை பெருவிரல்.
உத்தரப்பலகை அப்படின்னா மேலிடும் பலகை. உத்தரப்பலகை அப்படின்னா மேலிடும் பலகை. பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள். பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள். ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம் அப்படின்னா முத்து. நித்திலம் அப்படின்னா முத்து. விருந்து அப்படின்னா புதுமை. விருந்து அப்படின்னா புதுமை. மன்னிய அப்படின்னா கழுவிய. மன்னிய 3 சுழியில். மன்னிய அப்படின்னா கழுவிய. நாவலம் பொலம் அப்படின்னா சாம்பு நதம் என்னும் உயர்ந்த வகை பொன். நாவலம் அப்படின்னா சாம்பூநதம் என்னும் உயர்வகை. சாம்பூநதம் அப்படின்னா சாம்பூநதம் என்னும் உயர்ந்த வகை பொன். தலைக்கோல் அப்படின்னா நாடக கணிகையர் பெரும் பட்டம். தலைக்கோல் அப்படின்னா நாடக கணிகையர் பெரும் பட்டம். ஓடை அப்படின்னா முகப்படாம். ஓடை அப்படின்னா முகப்படாம். அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர். பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர். பல்இயம் அப்படின்னா இன்னிசை கருவி. பல்இயம் அப்படின்னா இன்னிசை கருவி. குயிலுவமாக்கல் அப்படின்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். குயிலுவமாக்கல் அப்படின்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். தோரிய மகளிர் அப்படின்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள். தோரிய மகளிர் அப்படின்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம் அப்படின்னா தெய்வப்பாடல். வாரம் அப்படின்னா தெய்வப்பாடல். ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம். ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. கழஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடையளவு. கழஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடையளவு. நகை அப்படின்னா சிரிப்பு. நகை அப்படின்னா சிரிப்பு. இளிவரல் அப்படின்னா சிறுமை. இளிவரல் அப்படின்னா சிறுமை. மருட்கை அப்படின்னா வியப்பு. மருட்கை அப்படின்னா வியப்பு. பெருமிதம் அப்படின்னா பெருமை. பெருமிதம் அப்படின்னா பெருமை. வெகுளி அப்படின்னா சினம். வெகுளி அப்படின்னா என்னது? சினம். உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. காய்நெல் அப்படின்னா விளைந்த நெல். காய்நெல் அப்படின்னா விளைந்த நெல். மா அப்படின்னா ஒரு நில அளவு. 1 ஏக்கரில் 1/3 பங்கு. மா அப்படின்னா ஒரு நில அளவு. 1 ஏக்கரில் 1/3 பங்கு. தமித்து அப்படின்னா தனித்து. தமித்து அப்படின்னா தனித்து. புக்கு அப்படின்னா புகுந்து. புக்கு அப்படின்னா புகுந்து. யாத்து அப்படின்னா சேர்த்து. யாத்து அப்படின்னா சேர்த்து. நந்தும் அப்படின்னா தழைக்கும். நந்தும் அப்படின்னா தழைக்கும். வரிசை அப்படின்னா முறைமை. வரிசை அப்படின்னா முறைமை. கல் அப்படின்னா ஒளிக்குறிப்பு. கல் அப்படின்னா ஒளிக்குறிப்பு. பரிவு அப்படின்னா அன்பு. பரிவு அப்படின்னா அன்பு. தப அப்படின்னா கெட. தப அப்படின்னா கெட. பிண்டம் அப்படின்னா வரி. பிண்டம் அப்படின்னா வரி. நச்சின் அப்படின்னா விரும்பினாள். நச்சின் அப்படின்னா விரும்பினாள். உன்னலிர் அப்படின்னா எண்ணாதீர்கள். உன்னலிர் அப்படின்னா எண்ணாதீர்கள். பிணித்தமை அப்படின்னா கட்டியமை. பிணித்தமை அப்படின்னா கட்டியமை. நீச அப்படின்னா இழிந்த. நீச அப்படின்னா இழிந்த. நேசம் அப்படின்னா அன்பு. நேசம் அப்படின்னா அன்பு. வள்ளியதை அப்படின்னா உறுதி. உறுதியை. வள்ளியதை அப்படின்னா உறுதியை. ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள். ஓர்மின் அப்படின்னா ஆராய்ந்து பாருங்கள். பாதகர் அப்படின்னா கொடியவர். பாதகர் அப்படின்னா கொடியவர். குழுமி அப்படின்னா ஒன்று கூடி. குழுமி அப்படின்னா ஒன்று கூடி. பழிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை. பழிப்புரை அப்படின்னா இகழ்ச்சியுரை. ஏதமிழ் அப்படின்னா குற்றமில்லாத. ஏதமிழ் அப்படின்னா குற்றமில்லாத. ஊன்ற அப்படின்னா அழுந்த. ஊன்ற அப்படின்னா அழுந்த. நுவன்றிலர் அப்படின்னா கூறவில்லை. நுவன்றிலர் அப்படின்னா கூறவில்லை. மாற்றம் அப்படின்னா சொல். மாற்றம் அப்படின்னா சொல். ஆக்கினை அப்படின்னா தண்டனை. ஆக்கினை அப்படின்னா தண்டனை. ஆக்கினை அப்படின்னா தண்டனை. நிர்ணயம் அப்படின்னா உறுதி. நிர்ணயம் அப்படின்னா உறுதி. கூவல் அப்படின்னா கிணறு. கூவல் அப்படின்னா கிணறு. ஒண்ணுமோ அப்படின்னா முடியுமோ. உததி. ஒண்ணுமோ அப்படின்னா முடியுமோ. ஒண்ணுமோ 3 சுழியில். உததி அப்படின்னா கடல். உததி அப்படின்னா கடல். ஒடுக்க அப்படின்னா அடக்க. ஒடுக்க அப்படின்னா அடக்க. களைந்து அப்படின்னா கழற்றி. களைந்து அப்படின்னா கழற்றி. நிகழ அப்படின்னா விளங்க. நிகழ அப்படின்னா விளங்க. திகழ அப்படின்னா விளங்க. சேர்த்தனர் அப்படின்னா உடுத்தினர். சேர்த்தினர் அப்படின்னா உடுத்தினர். சிரத்து அப்படின்னா தலையில். சிரத்து அப்படின்னா தலையில். பெய்தனர் அப்படின்னா வைத்து அழுத்தினர். பெய்தனர் அப்படின்னா வைத்து அழுத்தினர். கைதுரும் அப்படின்னா கையில் கொடுத்திருந்த.
கைதுரும் அப்படின்னா கையில் கொடுத்திருந்த. கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள். கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள். வெய்துர அப்படின்னா வலிமை மிக. வெய்துர அப்படின்னா வலிமை மிக. வைதனர் அப்படின்னா திட்டினர். வைதனர் அப்படின்னா திட்டினர். மரங்கொள் அப்படின்னா முரட்டுத்தன்மை உள்ளவர். மர எந்தரனா வேதத்துக்கு வர்ற. மரங்கொள் அப்படின்னா முரட்டுத்தன்மை உள்ளவர். மேதினி அப்படின்னா உலகம். மேதினி அப்படின்னா உலகம். கீண்டு அப்படின்னா பிளந்து. கீண்டு அப்படின்னா பிளந்து. வாரிதி அப்படின்னா கடல். வாரிதி அப்படின்னா கடல். சுவராதது அப்படின்னா வற்றாதது. சுவராதது அப்படின்னா வற்றாதது. நெக்ஸ்ட் வந்து வல்லானை அப்படின்னா வலிமை வாய்ந்தவரை. வல்லானை அப்படின்னா வலிமை வாய்ந்தவரை. நிந்தை அப்படின்னா பழி. நிந்தை அப்படின்னா பழி. பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல் தீமை. பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல் தீமை. வளமலை அப்படின்னா வளமான மலை, அதாவது மலைநாடு. இன்று பழனிமலை என்று அழைக்கப்படுகிறது. வளமலை தான் பழனிமலை, வளமான மலை மலைநாடு. கவா அன் மலைப்பக்கம். கவா அன் மலைப்பக்கம். கலிங்கம் ஆடை. கலிங்கம் ஆடை. கரும்பு வண்டு. நாகம் சுரபுன்னை நாகப்பாம்பு. கரும்பு அப்படின்னா சுரும்பு அப்படின்னா வண்டு. சுரும்பு அப்படின்னா வண்டு. நாகம் அப்படின்னா சுரபுன்னை நாகப்பாம்பு. பிறங்கு அப்படின்னா விலங்கும். பிறங்கு அப்படின்னா விலங்கும். பரம்பு அப்படின்னா பரம்பு மலை. பரம்பு அப்படின்னா பரம்பு மலை. கரங்கு அப்படின்னா ஒலிக்கும். கரங்கு அப்படின்னா ஒலிக்கும். வாளுலை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம். வாளுலை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம். மருள அப்படின்னா வியக்க. மருள அப்படின்னா வியக்க. நிழல் அப்படின்னா ஒளி வீசும். நிழல் அப்படின்னா ஒளி வீசும். நீலம் அப்படின்னா நீலமணி. நீலம் அப்படின்னா நீலமணி. ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான், அதாவது இறைவன். ஆலமர் செல்வன் அப்படின்னா சிவபெருமான், இறைவன். அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன். அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன். சாவம் அப்படின்னா வில். சாவம் அப்படின்னா வில். மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மால்வரை அப்படின்னா பெரிய மலை, அதாவது கரிய மலையுமாம். அதான் மால்வரை, கரிய மலையுமாம் அப்படின்னு அர்த்தம் பெரிய மலைக்கு. மால்வரை. கரவாது அப்படின்னா மறைக்காது. கரவாது அப்படின்னா மறைக்காது. துஞ்சு அப்படின்னா தங்கு. துஞ்சு அப்படின்னா தங்கு. நுளிசினை அப்படின்னா செறிந்த கிளை, அதாவது பெரிய கிளை. நுளிசினை அப்படின்னா செறிந்த கிளை, பெரிய கிளை. போது அப்படின்னா மலர். போது அப்படின்னா மலர். கஞலிய அப்படின்னா நெருங்கிய. கஞலிய அப்படின்னா நெருங்கிய. நாகு அப்படின்னா இளமை. நாகு அப்படின்னா இளமை. குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று. குறும்பொறை அப்படின்னா சிறு கொன்று, சிறு குன்று. கோடியர் அப்படின்னா கூத்தர். கோடியர் அப்படின்னா கூத்தர். மலைதல் அப்படின்னா போரிடல். மலைதல் அப்படின்னா போரிடல். உரள் அப்படின்னா செறிவு. உரள் அப்படின்னா செறிவு. நுகம் அப்படின்னா பாரம். நுகம் அப்படின்னா பாரம். நுகம் அப்படின்னா பாரம். தொடி அப்படின்னா வளையல். தொடி அப்படின்னா வளையல். திண்ணியர் அப்படின்னா 3 சுழியின். திண்ணியர் அப்படின்னா மன உறுதி உடையவர். திண்ணியர் அப்படின்னா மன உறுதி உடையவர். புணர்ப்போர் அப்படின்னா வந்து சேர்த்து வைப்போர். புணர்ப்போர் அப்படின்னா சேர்த்து வைப்போர். அக்காமை அப்படின்னா குறையாமை. அக்காமைனா குறையாமை. வெக்காமை அப்படின்னா விரும்பாதிருத்தல். வெக்காமை அப்படின்னா விரும்பாதிருத்தல். அக்காமைனா குறையாமை, வெக்காமைனா விரும்பாதிருத்தல். ஓகேவா? அவ்வளோதான் 12th உள்ளது.